ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். காவேரியை ட்ராப் பண்ணுறதுக்காக நிவின் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போதே காவேரி கிட்ட பேசிகிட்டே போகிறாரு. காவேரி சொல்கிறாங்க, விஜய் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதே மாதிரி நானும் அவரை பார்த்துக்கணும், எங்கள் அம்மா விட மாட்டாங்களோன்னு பயந்தேன், நல்ல வேளை உங்கள் சப்போர்ட்னால நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பதிலுக்கு நிவின் சொல்கிறாரு, இவ்வளோ பாசம் நீங்கள் வச்சுருக்கீங்களே, அப்போ நீங்களே அம்மா கிட்ட போல்டாக பேசக்கூடாது, நீங்கள் நான் விஜய் கூட தான் போய் வாழ போகிறேன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு காவேரி சொல்கிறாங்க, இல்லை நான் கன்சீவாக இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சாலே அம்மா என்னை போய் விஜய் கூட சேர்ந்து இருக்க சொல்லிடுவாங்க, ஆனால் என்ன அவங்க முழு மனசாக சொல்ல மாட்டாங்க, அது அடுத்த நிமிஷமே அவங்க ஊருக்கும் காலி பண்ணி போயிடுவாங்க, அதுக்காக நான் இந்த கஷ்டப்படலை. எங்கள் அம்மா ஊருக்கு ரிட்டர்ன் போகணுன்னா அது எங்கள் அம்மா ஜெயிச்சுட்டு தான் போகணும், எங்கள் அம்மா சொந்த காலில் நல்லா முன்னேறிட்டு தான் போகணும், இப்போ நான் அதை சொன்னேன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் போயிடும், அதனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்றாங்க. பதிலுக்கு நிவின் சொல்கிறாரு, ஏங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க, உங்கள் அம்மாவுக்கும் கஷ்டம், விஜய்க்கும் கஷ்டம், இப்படி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஒருத்தர் போல்டாக பேசாதனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் செல்ஃபிஷாக இல்லைங்க, அப்படி நான் செல்ஃபிஷாக இருந்திருந்தா நானாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்ல, நானும் தானே கஷ்டப்படுறேன், எல்லாம் ஒரு நாள் வரும், கண்டிப்பாக இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு நிவினும் அவங்கள பார்த்துட்டு, இல்லைங்க நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, நான் சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரியும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. போயிட்டு விஜய் ரூமுக்கு ரீச் பண்ணிடுறாங்க. விஜய் காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாருங்க. வா காவேரி, எப்படி இப்போ நீ வந்த, உன்னை எப்படி விட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு விஜய் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னதுக்கு, ஆமாங்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களுக்கு க்யூர் ஆகிற வரைக்கும் நான் இங்கேருந்து தான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி உன்னை வீட்டில் விட்டாங்கன்னு கேட்டதுக்கு, போ உடனே போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஏன் நீங்கள் வேறு கேட்குறீங்க, நிவின் கிட்டே கேட்டு பாருங்கள், ரொம்ப கஷ்டம், நான் ஒர்க் ஷாப் போகிறேன், அப்பள பிஸ்னஸ் பற்றி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு விஜய், நிவினுக்கும் வந்துட போது இன்ஃபெக்ஷன், அவரையும் ஏன் கூட்டி கஷ்டப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு நிவின், இல்லைங்க எனக்கு சின்ன வயசுலேயே வந்திருக்கு, இனி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் இருந்தனால தான் என்னை வீட்டிலே விட்டாங்க, சரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்ருங்க, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா கங்காவையும் குமரனையும் காட்டுறாங்க. கங்காவை சாப்பிட வச்சுட்ருக்காரு குமரன். தோசை சுட்டு கொடுத்து கங்கா சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இப்படி கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குமரனோட அம்மா உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு உடனே கங்கா கொஞ்சம் பயந்துடுறாங்க. அத்தை நம்மளை சத்தம் போடுவாங்களோன்னு நினச்சிட்டு, அத்தை இவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சுட்டு தராரு, நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் அவர் கேட்கலத்த, அவராத பிடிவாதமாக பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அவங்க அம்மா, ஏன் இப்போ அதனால் என்ன தப்பு, உனக்கு தானே செய்கிறான், செய்யட்டும், அதுவும் இல்லாமல் நீ மாசமாக இருக்க, நல்லா சாப்பிடணும், அவன் நல்லா கேரட்லாம் போட்டு சுட்டுட்ருக்கான், அது உனக்கு ரொம்பவே நல்லது, நீ நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடு, நான் தண்ணி எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. கங்காவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. புரியாமல் குமரனை பார்த்துட்டு, என்னங்க இந்நேரம் அத்தை திட்டியிருக்கணுமே, எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு குமரன் சொல்கிறாரு, இனிமேல் அப்படி தான், அம்மா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் யாரையும் சத்தம் போட மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் கரெக்டாக நடந்துக்குவாங்க, நான் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி குமரன் சொல்கிறாரு. சொன்னதுக்கு கங்கா சொல்கிறாங்க, இன்னொரு 3 நாளைக்கு இப்படியே இருக்காங்கன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிவின் வந்துடுறாரு. நிவின் வந்துக்கிட்டு, இந்த மாதிரி நான் காவேரியை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட சொல்கிறாரு. சொன்னதுக்கு உடனே குமரன் சொல்கிறாரு, வா நிவின், நீ பேசும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தனால எந்திரிச்சு வர முடியலை, நீ நல்லபடியாக போய் விட்டுட்டு வந்துட்டியா, ரொம்ப சேஃபான இடத்துக்கு தான் போயிருக்காளா, எப்படி அந்த இடம்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு நிவின், நான் பத்திரமா ட்ராப் பண்ணிட்டேன், அங்கே நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது, எதுவும் பயப்படலாம் வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு கங்கா சொல்கிறாங்க, அவளுக்கு எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவள் கிளம்பிட்டா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு நிவின் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் ஃபோன் எதுவும் பண்ணலை, அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி வந்துட்டேன், சரி ஓகே நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன், சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. கங்கா சொல்கிறாங்க, பாருங்கள் எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் அதிசயமாக பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப பெருசாக தெரியுது போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு குமரன், இனிமேல் இது ரெகுலராக நடக்கும் கங்கா, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா விஜய் காட்டுறாங்க. விஜய் அந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த நேரத்தில் காவேரி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு விஜய்க்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு விஜய் போடுறாரு. போட்டுட்டு, நீ பரவாயில்ல என்னை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொன்னதுக்கு காவேரி நீங்கள் பார்த்துக்கிட்டதில் இன்னும் 1% கூட நான் பார்த்துக்கலங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத காவேரி, அது உனக்கும் கஷ்டம் குழந்தைக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, என்னால் முடியலன்னா நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துக்கு எல்லாமே ஐஸ் வாட்டர் வச்சு உத்தரம் கொடுத்துட்ருக்காங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, இது எப்படி உனக்கு தெரியும், அப்போ நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு இல்லைங்க எனக்கே இப்போ தான் தெரியும், இப்படி வச்சா சீக்கிரமாக க்யூர் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஊற்றின வச்சிட்ருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம்.